அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் லக்கி குரு சேனல் ரொம்ப முக்கியமான ஒரு காணொலியை உங்களுக்கு கொடுக்க போது தமிழ் மக்களினுடைய பாரம்பரிய பூர்வீகத்தை பற்றிய ஒரு தேடல், திரைக்கடலோடி தமிழரை தேடு அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம அம்மாரா மொழி பேசும் மக்கள் தமிழருடைய நாகரிகத்தை அப்படியே பின்பற்றி வருகிறார்கள். அப்படிங்கிறதுனால இந்த தமிழுக்காக நாமும் தென் அமெரிக்காவை நோக்கி பயணம் பண்ணுவோம். இந்த காணொலியை அவசியம் பொறுமையாக தொடர்ந்து பார்க்கணும். தென் அமெரிக்காவில் தமிழர் மரபு திருவிழாவை கொண்டாடி வருகின்ற ஐமாரா மொழி பேசும் மக்களை நாம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களையும் கோயில்களையும் காப்போம் நிகழ்ச்சி மூலமாக இன்றைக்கி இந்தியாவிலிருந்து பொலிவியாவுக்கு பயணம் பண்ணுறோம். இங்கிருந்து ஒரு 20 மணி நேர பயணம் விமானத்தில் செய்ய வேண்டியிருக்கோம். இந்த இந்திய பொலிவிய தொடர்புகள், பெரு நாடு, சிலி நாடு, இதனுடைய தொடர்புகள்லாம் ராஜதந்திர ரீதியாக சிறப்பான முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அது அமெரிக்க தேசம், தென் அமெரிக்க தேசம் அப்படிங்கிறதுனால உலகத்தினுடைய அதிசயங்களில் தலை சிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த மச்சு பிச்சு அப்படிங்கிறதுக்கும் அங்கே இருக்கிற சிவலிங்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கியமான ஆய்வுக்காக இன்றைக்கி அந்த இன்கா பேரரசு தமிழ் மன்னர்களுடையதாக இருக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா அவங்களுடைய வரலாறுகளின் அடிப்படையில் அவங்க ஆசியாவிலிருந்து வந்ததாகத்தான் சொல்கிறாங்க. ஐமாரா மொழியினுடைய சில தொகுப்புகளை கொடுத்துருக்கேன். இதே மாதிரி குவாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய, கியூச்சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியும் இருக்குது. இந்த மச்சு பிச்சு அப்படிங்கிறது எல்லாருமே நீங்கள் உலகத்தினுடைய அதிசயங்களில் பிரம்மாண்டமானவை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட கட்டிடக்கலையை கொடுக்கக்கூடியவர்கள் யார்? நம்ம ஏற்கனவே கிழக்காசிய நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணியிருந்த மன்னர்களை பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த பொலிவியா நாட்டில் இருக்கிற புமா புங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சரல் அந்த ஸ்ட்ரக்சரையும் ஆர்கியாலஜியில் இன்றைக்கி ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி இந்தியாவிலையும் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, மெசபத்தோமியோ நாகரிகங்கள் எப்படியெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டு நம்முடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலாக இண்டஸ் வேலியில் சிவிலைசேஷனில் ஹரப்பா, மொஹஞ்சதாரோவில் தமிழ் மக்கள் தான் இருந்தார்கள் என்பதனுடைய ஆதாரங்களையெல்லாம் இன்றைக்கி வரலாற்று அறிஞர்கள் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல தான் கடல் வழியாக பயணம் பண்ணியிருந்த அனைத்து மன்னர்கள், அதாவது ஏன்னா மொழிகள் மருவி இருக்கலாம், மாறி இருக்கலாம், ஆனால் கலாச்சாரங்களை பின்பற்றுகிற அளவுக்கான ஆய்வுகளை நாம் இப்போ முன்னெடுத்திருக்கோம். அப்போது உலகத்தின் ஒரே மாதிரியான கலாச்சாரங்கள் மொழி மாறி இருந்தால் கூட பின்பற்றப்படும். அப்படி பார்த்தோன்னா நம்ம கம்போடியா, வியட்நாம் எல்லாமே மொழிகள் மறந்து போயின, ஆனால் கலாச்சாரத்தினுடைய ஒற்றுமைகள் ஒரே மாதிரி இருக்கும். பழக்க வழக்கங்கள், சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள், ஏன்னா அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதே அந்த குணாதிசயங்களுடைய உள்நுட்பம் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இப்படி இந்த பொலிவியா நாடு, பெரு நாடு, அருகில் இருக்கும் சிலி நாடு, இதெல்லாமே அமேசான் காடுகளினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அமெரிக்காவினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கிற தேசம் பிரேசில், மேற்கு பக்கத்தில் இருக்கிற தேசம்தான் இந்த பெரு, பொலிவியா அண்ட் சிலி நாடு. இந்த பொலிவியா நாட்டில் தான் 75% இந்த ஐமாரா மொழி பேசும் மக்கள் வசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காலனி ஆதிக்கத்தின் பொழுதும் ஒவ்வொரு நாடும் அடிமைப்பட்டு கிடந்தது. அப்படி பார்த்திங்கன்னா இந்தியா உள்ளிட்ட நாடுகள், இந்த கிழக்காசி நாடுகள் எல்லாமே ஒரு சில நாடுகள் ஃப்ரெஞ்சினுடைய ஆதிக்கத்திலும், நம்ம இந்தியாலாம் பிரிட்டிஷனுடைய ஆதிக்கத்திலையும் இருந்தோம். ஆனால் இந்த அமெரிக்க நாடுகள் எல்லாமே ஸ்பானிஷில் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற யூஎஸ்ஏல பாதியும், இந்த தென் அமெரிக்காவும் ஸ்பானிஷில் இருந்தது. அதனால் ஒற்றுமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த காலனி ஆதிக்கத்தில் இருந்த நாடுகளில் இருந்த வரலாற்று அறிஞர்கள் அதனுடைய முக்கியஸ்தர்களை ஆய்வுகள் பண்ணி ஒரு நூல்களை எல்லாம் எழுதி ஆதாரங்களை கொடுத்து, இது திராவிட மொழி, இது ஆரிய மொழி எல்லாமே கொடுத்துட்டாங்க. கலாச்சார ரீதியாக அதுக்கெல்லாமே ஒரு தொடர்பு இருக்குது. இது இந்து ஆலயம், இது சிவன் ஆலயம், இது விஷ்ணு ஆலயம்னு சொல்லி கம்போடியாவில் நமக்கு அடையாளப்படுத்திட்டாங்க. ஆனால் ஸ்பானிஷ் இந்த பகுதியில் எந்த ஆட்சியும் பண்ணாததுனால இந்த தொடர்புகள் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் ரொம்ப பின்னடைவான விஷயம். ஸ்பானிஷ் அந்த பகுதியில் இருந்ததுனால அங்கே இருந்த சிவலிங்கம் குறித்தான ஆய்வுகள் வெளிப்படுத்தப்படலை. இப்போ நீங்கள் இந்த காணொளி காட்சியில் பார்க்குற இந்த விழா, இந்த திருமண வைபவத்திற்கு இந்த கற்கோயிலை வழிபட்டு தான் இந்த திருமணத்தை அந்த பொலிவிய நாட்டைச் சேர்ந்த ஐமாரா மொழி பேசும் மக்கள் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். இந்த சமூக சடங்கிற்கு பெரியவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் செய்கிறாங்க. அதே போல் மணமகன், மணமகள் இவங்களுக்கு அந்த வேள்விக்குண்டான அந்த ஒரு தீ வளர்க்கப்பட்டு வேள்வி தீயில் அதற்கான அந்த மலர்கள், அதற்கான உடைகள் இதெல்லாமே போட்டு, பழங்கள், கனிகள், பூக்கள் இதெல்லாமே போட்ட பிறகு
அந்த வேள்வி தீ மூட்டிய பிறகுதான் அதற்கான பூஜைகளை செய்து அப்புறம் மங்களநான் தொடுக்கிறார்கள். அதே மாதிரி அவங்க அதிகமாக ஸ்பானிஷ் அப்படிங்கிறதுனால கிறித்துவ மதத்தினுடைய ஆளுமையும் கொஞ்சம் இருக்குது. அதனால் இந்த மோதிரம் மாற்றும் வைபவங்களையும் செய்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்கா பேரரசு அப்படிங்கிறது வந்து மங்கோலியாவிலிருந்து வந்ததாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தவான்ஷன் ஷியூ அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அந்த பேரரசர் இந்த இன்கா டைனசிட்டியை உருவாக்குறார். இந்த டைனசிட்டியிலிருந்து தான் அதனுடைய தலைமுறைகள் இந்த மச்சு பிச்சு இந்த கட்டிடக்கலைகளை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த துல்லியமான கட்டிடக்கலை அமைப்புகளை எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தமிழருடைய நாகரிகத்தில் இந்த தமிழ் சிற்பிகளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது ஒன்று, இந்திய சிற்பிகளால் மட்டும்தான் முடியுங்கிறது ஒன்று. ஏன்னா இந்தியாவில் இருப்பது போன்று கம்போடியாவில் இருப்பது போன்று ஒரு பிரம்மாண்ட ஆலயங்களை எல்லாம் யாருமே அமைக்கலை அப்படிங்கிறது தான் இந்த வரலாறுகள் கூறக்கூடிய விஷயம். அதாவது கற்கள் அல்லாத கட்டுமான பணிகளை எல்லாம் பார்த்திங்கன்னா கிரீஸு, ரோமன், இட்டலி, யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான தேவாலயங்கள் எல்லாமே கட்டுமான பணிகள் எல்லாமே பிரம்மாண்டங்களை உருவாக்கி இருக்கக்கூடியது. ஆனால் அது கற்களாக கட்டப்படுவதே இல்லை என்பது உணரப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிற்பக்கலைகளில் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாம் செய்திருக்காங்க. ஆனால் இது ஏன்ஷியன்ட் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பாரம்பரியம், பழமை, பூர்வீகத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ஆலய அமைவிடங்கள் அப்படிங்கலாம். சரி, நீங்கள் ஏன் தமிழுக்கும் இவங்களையும் மிங்கிள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலம் மருவிய சூழல்களில் மொழிகள் மாறி போயிடலாம். இப்போ நீங்கள் அயல் நாடுகளில் பணிபுரிகிறீங்க, உங்களுக்கு தமிழ் தெரியுது. ஆனால் நீங்கள் அங்கே அமெரிக்காலேயோ இல்லை மற்ற நாடுகளையோ வசிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் பிறந்து நீங்கள் க்ரீன் கார்டு வாங்கிடுறீங்க. அங்கேயே உங்கள் பிள்ளைகள் பிறந்து வளர்கிறாங்க. உங்களுடைய பிள்ளை பெற்றோர்கள் பேசுகிறதுனால இந்த தமிழ் மொழியை கற்றுக்கொண்டோ அல்லது வாய்மொழி பயிற்சியின் மூலமாக கற்றுக்கொண்டோ அதை பேச பழகிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்த பேரப்பிள்ளை அங்கே பிறக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய அந்த மூல மொழியாக இருக்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் பேசுவாங்க. அதிகபட்சமாக ஒரு 10% வேணால் இவங்களுடைய பெற்றோர்களுடைய தொடர்பில் இருக்கும்பொழுது பயிற்றுவிக்கப்படலாம். இப்படி விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் 100% பிள்ளைகளும் அப்படியே வளருவாங்கன்னு சொல்ல முடியாது. காலம் மருவிய கோலங்கள் கண்டிப்பாக அவங்க மொழிகளை மறந்து விடுவார்கள், அந்த நாட்டினுடைய மொழிகளை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி தான் இவங்க கிழக்கு நோக்கி பயணம் செய்ததில் அப்படி கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், பிலிப்பைன்ஸ் மற்றும் பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரு நீண்ட தூர பயணமாக சென்றிருந்ததால் இந்த தென் அமெரிக்காவினுடைய இந்த பொலிவியா, பெரு, சிலி நாட்டினுடைய அந்த அமேசான் வனப்பிரதேசத்தினுடைய பகுதிகளில் உயர்ந்த மலைகளை கொண்டிருக்கின்ற இந்த முருபம்பா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு நதியினுடைய போக்கில் அருகில் இருக்கின்ற அந்த மலை முகடில் தான் இந்த மச்சு பிச்சு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடங்களை உருவாக்கி இன்றைக்கி உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போது நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது தமிழுக்கும் இந்த கலாச்சார வாழ்வியல் சடங்குகளுக்கும் என்ன ஒரு இது, எல்லாருமே திருமணங்கள் செய்வாங்க, எல்லாரும் வாழ்வியலுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. நம்ம கலாச்சார ரீதியாக நம்ம செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை இத்தனை ஆண்டு காலம் மருவிய பொழுதும் இன்றைக்கும் அந்த சூரிய வழிபாடு, அதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய அந்த அக்னி வழிபாடு, அப்புறம் வேள்வி தீ, திருமணம், மங்களநான், அப்புறம் சங்கு பிடித்தல், இப்படி மங்கள தூபம் காட்டுதல், அப்புறம் பூச்சட்டி ஏந்துதல், இதெல்லாமே எல்லா நாடுகள்லையும் செய்ய மாட்டாங்க, எல்லா மக்களிலையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதே மெக்சிகோவில் மய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அடுத்த விரைவில் அந்த காணொலியும் நம்ம வெளியிட போகிறோம். அங்கேயும் இந்த பழக்க வழக்கங்கள் கொண்ட மக்கள் இருப்பார்கள். அப்போது மய நாகரிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாகரிகத்திலிருந்து போனது தான். நம்ம இலங்கை மற்றும் இந்து மகா சமுத்திரத்தில் இருந்த குமரி கண்டம் என்கின்ற லெமூரிய கண்டத்தில் இருந்த அந்த நாகரிகம், நாகர்களுடைய நாகரிகம் இரண்டும், அதன் மூலமாக வந்த விளைவுகள், கடல்கோள்கள், மாற்றங்கள், பூகோள மாற்றங்கள் மூலமாக இங்கிருந்து மற்றும் புலம்பெயர்ந்து சென்றவர்களுடைய ஆதிக்கம் செலுத்திய பகுதிகள் தான் அந்த மயன் காலண்டர், மெக்சிகோ, அந்த பகுதிகள் எல்லாமே. இப்போ இந்த மச்சு பிச்சு அப்படிங்கிறது கூட ஒரு இவர்கள் செய்த பயணங்களில் ஒரு குறிப்பிட்ட சாரார் மெக்சிகோ பகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த பகுதிக்கும், அதாவது பெரு, பொலிவியா அண்ட் சிலி நாடுகளுக்கும் சென்றிருக்க முடியும் அப்படிங்கிறது ஆய்வுகளினுடைய தகவல். ஏன்னா அவங்க அங்கிருந்து சொல்கிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறது ஆசியாவிலிருந்து வந்தது தான் இந்த இன்கா பேரரசு, இந்த அர்மையா மொழி அப்படிங்கிறது அவங்க சொல்லிக்கிட்டு வராங்க. அப்போது இவ்வளவு பிரம்மாண்டமான வரலாறுகளை சுமந்து நிற்கின்ற இந்த அர்மையா மொழி பேசக்கூடிய மக்கள் இந்த
திருவிழாக்களையும் இவர்களுடைய வேள்விகளையும் இன்னும் நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் தான் கொண்டாடி வருவதை கண்ணுற்று பார்க்க முடிகிறது. என்னதான் அவங்க ஸ்பானிஷனுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள், வாழ்வியலில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள், சம்பிரதாய முறைப்படிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர் கலாச்சாரத்தை ஒன்றி இருப்பதாகவே உணர முடிகிறது. ஒரு சில மாறுபாடுகள் அடையும். கண்டிப்பாக காலங்கள் நகர நகர, கலாச்சார சூழல்கள் நகர நகர, இடங்கள் சூழல்கள் மாற மாற, உடை பாவனைகள், மொழி பாவனைகள் இவை அனைத்தும் மாறும். அதே போல் ஆடு மேய்த்தல், பட்டியில் ஆடுகளை அடைத்தல், இப்படி கிராமப்புறங்களில் எப்படி இங்கே இருக்கிற அதே சூழலில் தான் அங்கேயும் இருக்காங்க. அதனால் தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாடு நாகரிகங்கள் இன்கா பேரரசனுடைய சாயலில் முழுமையாக இருக்கிறதுனே சொல்ல முடியும். ஆனால் இந்த மச்சு பிச்சுவில் இருக்கிற சிவலிங்கம் ஏன் ஸ்பானிஷ் இங்கே அவங்க இதை பற்றி பெருசாக அதை ஆய்வுகள் பண்ணி வெளிப்படுத்தலை. இந்த இன்கா எம்பையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மச்சு பிச்சு அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான ஒரு கட்டிடக்கலை இந்த உலகத்திற்கு இன்றைக்கி அதிசயமாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் எதை வெளிப்படுத்துது, இங்கே என்ன ஆலயம் இருந்தது, இங்கே யார் அரசாட்சி செய்தார்கள், இங்கே வாழ்ந்த மக்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இன்காவினுடைய மக்கள் தான். அப்போ இன்கா பேசிய மொழின்னு பார்த்திங்கன்னா அர்மையா மொழியும், மற்ற குஷ்கோன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பேசிய அந்த மொழியும், குவாச்சுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியும் பேசியிருக்காங்க. அப்போது அர்மையா அதாவது ஐமாரா மொழியும், குவாய்ச்சு லாங்குவேஜ் அதாவது அந்த மொழியும் பொலிவியா, பெரு, சிலி நாடுகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் பேசுகிறாங்க. இப்போ ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்குலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருமையான ஒரே மொழி தான் தேசிய மொழியாக இருக்கும், அதை தான் கடைபிடிக்கணும். ப்ளூரலைசேஷன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை இப்போ சமீபமாக இந்த பொலிவியா நாடு டிக்ளேர் பண்ணி 36 மொழிகளை கொண்டிருக்கிற இந்த பகுதிகள் அனைத்தும் எல்லாத்துக்குமே அந்த ப்ளூரலைசேஷன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூரலைசேஷன் நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்முகத்தன்மையான மொழிகளினுடைய ஆளுமைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சட்டத்தையும் அவங்க ஏற்றியிருக்காங்க. அதில் இந்த அர்மையா மொழி அப்படிங்கிறதும் கியூச்சுவா அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியும் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கி பெருவாரியான மக்களால் பேசக்கூடிய ஒரு பகுதியாக அங்கே பொலிவியா நாட்டிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பெரு நாட்டிலையும் அதே மாதிரி ஏற்றுக்கொள்வதற்காக பல டிவி சேனலில் கூட அதுக்கான ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு லாங்குவேஜ் சேனலையும் உருவாக்கி செய்தி சேனலில் கூட அதில் அந்த ஐமாரா மொழியில் பேசுகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ முன்னாடி இருந்த பிரசிடெண்ட், பொலிவியாவினுடைய முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் ஐமாரா மொழி பேசுகிறவர். ஆனால் அவர் ஒரு சடங்கில் கலந்துக்கிட்டார். அதனுடைய காணொலி தான் நீங்கள் பார்த்தீங்க. அதில் நம்மளுடைய தமிழ் மரபை சார்ந்த அதனுடைய நாகரிகங்கள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எப்படியெல்லாம் இருக்கோ அந்த கலாச்சாரங்களை எல்லாமே இவங்க பின்பற்றி வர்றதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இப்படி அங்கே வாழ்ந்த புவியியல் ரீதியாக அந்த 150 மைல் தென்மேற்கில் இருந்த டிஸ்கிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருந்திருக்கு. அந்த இன்காக்களினுடைய மூலதனமே அது மிகப்பெரிய விஷயம் அதுதான். ஏன்னா வாய்வழி மரபுகள் பெரும்பாலும் இயற்கையில் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய இந்த இன்கானுடைய பேரரசு, அவங்களுடைய இரத்த பந்தங்கள், அவருடைய சகோதரி, அவர்களுக்காக கட்டப்பட்ட கோட்டைகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக இருப்பிடங்கள், பணிபுரியும் இடங்கள், இப்படியெல்லாம் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இப்போது டிட்டிகாக்கா ஏரியை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த நெசவு தொழில், அப்புறம் பாரம்பரிய தொழில்கள், ஆர்டிசான்ஸ் அதாவது கைவினைஞர்கள், இப்படி பலவிதமான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த மச்சு பிச்சு அப்படிங்கிறதுனுடைய எதிர் நிலையில் இருக்கிறது தான் வியான் பிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கிருந்து பார்த்தா இந்த மச்சு பிச்சு நகரமே முழுக்க அழகாக தெரியும். இப்படி ஒவ்வொரு இடமும் அழகாக உருவாக்குவதற்கு மலைகளினுடைய முகடு பகுதியில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயங்களை, கற்களை வெட்டி எடுத்து அழகாக அமைச்சிருக்காங்க. இவ்வளோ ஒரு திட்டமிடுதலோடு உருவாக்கியிருக்காங்கன்னா இந்த கட்டிடக்கலை பாணிகள் நிச்சயம் இது இந்திய தமிழக சிற்பிகளால் தான் முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளவு பிரம்மாண்டங்களை கட்டி கொடுத்துருக்கிறவங்க கம்போடியாவை தவிர இந்தியாவில் பார்த்தா இன்றைக்கி தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் உள்பட இங்கே இருக்கின்ற பிரம்மாண்டமான ஆலயங்கள், சமண குகைகள், அதே போல் மற்ற ஜைன மதத்தினுடைய குகைகள், இப்படி பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். இப்படி கற்கோயில்களை அஜந்தா, எல்லோராலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பான விஷயம். அப்படி ஒரு பிரமிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய
அந்த கடைந்தெடுத்து அந்த குகைகளை உருவாக்குகின்ற அந்த ஆலயங்களை உருவாக்காமல் இவர்கள் கட்டிடக்கலையின் அடிப்படையிலான ஆலயங்களை நிறைய உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் ஆய்வுகள் பண்ணும்போது இன்கா டைனசிட்டி, அதே போல் ஐமாரா மொழி, கோச்சுவா மொழி, பொலிவியா, பெரு, சிலி நாடுகளில் வசிக்கின்ற அந்த ஐமாரா மொழி பேசும் மக்களினுடைய கலாச்சாரங்கள் அவ்வளோ அழகானதாக இருக்குது. இந்த மச்சு பிச்சு 7 ஒண்டர்ஸில் ஒன்றா இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அந்த உச்சியில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் எதை உணர்த்துது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த முக்கியமாக இந்த கலாச்சார நாகரிகங்களில் இந்த மலைகளில் மக்கள் வசிக்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருப்பாங்க, எப்படி இவ்வளவு தூரம் பயணம் பண்ணியிருப்பாங்க, ஆசியாவிலிருந்து வந்தது தான் இந்த இன்கா டைனசிட்டி அப்படிங்கிறதையும் அவங்க வரலாற்றில் ஆதாரபூர்வமாகவே தெரிவிக்கிறாங்க. கலாச்சார ரீதியாக இவங்கள் கொஞ்சம் வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பெருவாரியான 20க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் இந்த மொழியைத்தான் பேசுகிறாங்க அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க. அமேசான் காடுகளினுடைய பின்புறத்தில், அதாவது பிரேசில் இந்த பக்கம் இருக்கிறது பெரு, சிலி அண்டு பொலிவியா, இந்த நாடுகளினுடைய அந்த பகுதியில் தான் முக்கியமாக இந்த மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மொழியில் நம்ம நுட்பமாக ஆய்வு செய்தால் பேச்சு வழக்கின் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழிக்கு உண்டான தொடர்புகள் இல்லை. ஆனால் கலாச்சாரத்தின் அடிப்படையில் உலகத்தில் விதமான கோடிக்கணக்கான இனங்கள் வசிக்குதுங்க. ஆனால் இந்த சிற்ப கட்டிடக்கலையும் இந்த வாழ்வியல் நாகரிகத்தினுடைய பின்பற்றுதல்களும், திருமண வேள்வி, அவங்களுடைய வாழ்வியல் சடங்குகள், கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் வரைக்கும் அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நடை உடை பாவனைகள், அவங்க அத்தனை விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அவங்க தமிழ் மொழியினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தினுடைய நடவடிக்கைகள் முழுக்கவே அங்கே இருக்குங்க. ஆனால் உணவு முறைகள் சில மாற்றங்களை கொடுத்துருக்கலாம். அப்புறம் பாரம்பரிய பண்பாடு பழக்க வழக்கங்களில் காலம் மருவிய சூழலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதை நம்ம நுட்பமாக கவனிக்க முடியுது. ஆனால் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய காட்சிகளில் இருக்கின்ற இவ்வளவு பிரம்மாண்டங்களை கொடுக்கக்கூடிய கலைத்துவம், அது நம்மளா பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை. இந்த கட்டிடக்கலை இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. இந்த நுட்பம், இங்கே இருக்கக்கூடிய கட்டிட அமைப்புகள், இவங்களுடைய நுட்பத்திறன், ஏன்னா இவங்க யூரோப்பியன்லேருந்தோ இல்லை அமெரிக்காவிலேருந்தோ, ஏற்கனவே கனடாவிலேருந்தோ அல்லது ஆஃப்ரிக்காவிலேருந்தோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஏஷியாவில் மட்டும்தான், அதாவது நம்ம ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான சிற்பிகள் நுட்பத்திறனோடு கலைத்திறனோடு பயங்கரமான கட்டிட அமைப்புகளெல்லாம் உருவாக்கக்கூடிய வல்லமையுடையவர்கள். அதனால தான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கேன். இந்த மச்சு பிச்சு மட்டும் இல்லைங்க, வானா பிச்சு என்று சொல்லக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய கட்டிடமும், இது சார்ந்து இருக்கக்கூடிய கட்டிட அமைப்புகளும், அதே போல் இந்த ஐமாரா மொழி பேசக்கூடியவர்களுக்குன்னே இந்த கொடியை பயன்படுத்துகிறாங்க. இந்த கொடி அவங்க திருமணம், வேள்வி, சம்பிரதாயம், அவங்களுடைய மரணம் எல்லா இடங்கள்லேயும் இந்த சதுர வடிவிலான 7 விதமான நிறங்களை கொண்ட இந்த கொடியை பயன்படுத்துகிறாங்க. ஸ்கொயர் டைப்பில் இருக்கும், அது சதுர வடிவிலான கொடியை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த கொடி மட்டும் இல்லை, தேசத்தின் கொடி அதெல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. பட் இது அந்த ஐமாரா மொழி பேசக்கூடியவர்களுக்கான கொடி. அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் அது இருக்கும். இவர் தான் அந்த முன்னாள் இருந்த அதிபர், பொலிவியா அதிபர். இவர் அந்த ஐமாரா மொழி பேசக்கூடிய மரபை சார்ந்தவர். இவர் அந்த விழாவுகளில் எல்லாமே பங்கெடுத்து கொண்டு அந்த மக்களோட மக்களாக இருந்தார். இப்போ அதிபருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி லூயிஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதவியில் இருக்கார். இவர் பதவியில் இருக்கும்போது தான் நம்மளுடைய இந்திய ஜனாதிபதி அவர்கள், குடியரசுத் தலைவர் அவர்கள் நேரடியாக போய் அவங்கள அந்த நாட்டினுடைய விஜயம் செய்து அங்கே எல்லாம் சந்தித்து விட்டு வந்தாங்க. அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியினுடைய நினைவாக அவருடைய ஒரு ஹாலையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. ஏன் இந்த விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, கலாச்சார ரீதியாக வழக்கங்கள், வாழ்க்கையினுடைய பண்பாட்டு வழக்கங்களினுடைய அடிப்படையில் இந்த மொழிகள், அதாவது கெச்சுவா, ரூனாசிமி என்று சொல்லக்கூடிய இந்த மொழி இன்கா பேரரசனுடைய பாரம்பரிய கலாச்சார நாகரிகங்களில் பேசப்பட்ட மொழி. 13 மில்லியனுக்கு மேலே இன்றைக்கி இந்த மொழியை தினசரி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா கெச்சுவா அண்டியன் பகுதிகளில், பொலிவியா மற்றும் ஈக்குவடாரில் இந்த மொழியை பேசுகிறாங்க. இதுக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது சவுத் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமான நாடுகளில் அந்த சுரினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு இந்து ஆலயம் இருக்குது.
அதையும் போய் பார்த்துருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய அமைச்சர்கள். இந்த புவியியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அயகுச்சோ, குஷ்கோ, இப்போது அர்ஜென்டினா மற்றும் பொலிவியா, மத்திய பெரு, லீமா மற்றும் ஜூனின், அப்புறம் வடக்கில் ஈக்குவடார் மற்றும் வடக்கு பெரு, பொலிவியாவில் வந்து கிச்சுவா, பொடோஸ், சுக்ரே, இந்த கொச்சபம்பா, இந்த சுற்றியுள்ள பகுதிகள் எல்லா இடத்துலையும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மொழியை. ஏன்னா இந்த வேள்வித்தீ மூட்டி இந்த அழகான ஒரு வைபவங்களை நடத்தக்கூடிய மரபுகள் எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த ஸ்பானிஷ்னுடைய காலனியில் இருந்ததுனால அங்கே கிறித்துவ மதம் அதிகமாக ஆளுமை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பாரம்பரிய மகத்துவம் மாறாமல் இன்றைக்கி வரைக்கும் இந்த கட்டிடக்கலையும் கலாச்சாரத்துவமான விஷயங்களும் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் விடாமல் பின்பற்றி வராங்க. இவங்களுடைய இதில் சூரியன், சந்திரன் போன்ற வழிபாட்டு முறைகள் இருக்குது. இத்தனை மொழிகள் வந்து அங்கே பேசப்படுது. இது எல்லாத்துக்குமே இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரும் கொடுத்துருக்காங்க. அப்போது வரலாற்று ரீதியாக நம்ம தொடர்பில் இல்லாமல் இருக்கலாம். ஆசியாவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் வந்து இன்றைக்கி பொருளாதார ரீதியான தொடர்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சீனாவுக்கு அதிகமான வர்த்தக தொடர்புகள் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இப்போது ஐமரா மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 12,000 அடி உயரத்தில், அதாவது இந்த முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பொலிவியாவினுடைய தலைநகரம் லா பிராஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே உயரமான இடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைநகரம் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. ஏன்னா இந்த பொலிவியா நாட்டினுடைய தலைநகரமே வந்து ஒரு 7,000-8,000 மீட்டர் உயரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய இந்த கேபிள் கார் வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த 12,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அமைப்புகள், இந்த மலைகள், மலையினுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பீடபூமி பகுதிகள், இதில் வந்து இந்த ஐமாரா மக்களினுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான அவங்களுடைய முயற்சிகள். இந்த முயற்சிகள், இந்த கலைத்துவம், இந்த கட்டிடக்கலை, இதெல்லாம் இன்றைக்கும் எப்படியெல்லாம் பின்பற்றப்பட்டு இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான விஷயம்தான். அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. தவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் உண்டு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள். அங்கே ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த பகுதிகள் நிறைய உண்டு. இப்படி அவங்களுடைய கலைத்திறனும் அவங்களுடைய நாகரிகம், கலாச்சாரம், இன்றைக்கி இருக்கிற நவீன உலகம், இங்கே இருக்கக்கூடிய ஏரி, இதெல்லாமே வந்து பறைசாற்றி கொண்டிருக்கின்ற கலாச்சார மரபுகளை தொடர்புபடுத்தி தான் இந்த பொலிவிய நாடு மகத்தான ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐமாரா மொழி பேசுகிறவங்க 3 நாட்டிலையும் இருக்காங்க. அதாவது பெருநாடு, பொலிவியா நாடு, சிலி நாடு. இந்த 3 நாட்டிலையும் பெருவாரியான மக்கள் அங்கே அந்த மொழியை பேசுகிறாங்க. இது விட்டு கொடுக்கப்படாத இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இவங்க அந்த கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் அந்த ஊரினுடைய அந்த பண்பாடு நாகரிகங்களையும் பின்பற்றி வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாகரிக வளர்ச்சி தான் இந்த ஐமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி. எதுக்காக? இவர் தான் வந்து இந்த முன்னாடி இருந்த பிரசிடெண்ட், இவர் ஐமாராவினுடைய சந்ததி. இப்படி கட்டிடக்கலைகளில் மிக பிரம்மாண்டங்களை கொண்டிருக்கின்ற இந்த லாபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரம், இங்கேருந்து ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு நம்ம கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேருந்து பயணம் பண்ணோன்னா ஒரு 20 மணி நேரம் நேரடி பயணமாக போனால் அந்தளவுக்கு பயணம் பண்ணணும். இப்படி பயணம் பண்ணி இந்த லாபாஸ் நகரம் இன்றைக்கி பிரம்மாண்டமான வளர்ச்சியோடு இருக்குது. இது வந்து உலகத்திலேயே உயரமான இடத்தில் இருக்கின்ற தலைநகரம் அப்படிங்கிற ஒரு பெயரையும் பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு புதிய தகவல். ஏன்னா புது தகவல். இப்போது இந்த அமேசான் காடுகள் மற்றும் இதனுடைய தொடர்ச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே தொடர்புகள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்த பொலிவியா நாட்டிலையும் நிறைய ரயில்வே தொடர்புகள் எல்லாமே இருக்குது. ஸ்பானிஷ் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மொழிகள் நிறைந்த இந்த 36 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதி, இந்த கொடி தான் வந்து ஐமாரா மொழி பேசுபவர்களுடைய கொடியாக இருக்கிறது. இந்த புமாபுங்கு அப்படிங்கிறது தான் வந்து அங்கிருந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். தொல்லியல் ஆய்வாளர்களால் பிரமித்து போகின ஒரு இடம். இந்த புமாபுங்கு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து அந்த கட்டுமான கலைகளில் அந்த அளவீடுகள், அந்த ஸ்கொயர் ஆகட்டும், 90 டிகிரி சிஸ்டம் ஆகட்டும், இந்த துல்லியமான நுட்பவியல் வந்து இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. கற்களை அவ்வளோ ஷார்ப்பாக செதுக்கி சிற்பங்களை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு கலைநயம், கலைத்துவம். ஆனால் அதில் நுட்பத்திறனோடு இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் இது கனவுகளையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டு இன்றைக்கி வரலாறுகளை பிரதிபலிக்குதுங்க.
ஏன்னா சொன்னது மாதிரி தான், ஒரு வீட்டையோ அல்லது ஊரையோ ஒரு ஒரு கோயிலையோ உருவாக்கணும் அப்படின்னா சாதாரணமானது இல்லை. ஒரு சிலையை வடிக்கணும்னா ஒரு சிற்பி சாதாரணமாக ஒரு சிலையை முழுமை பெற செய்யணும் அப்படின்னா அது சிலையினுடைய உயரம் அதனுடைய அளவீடுகளை பொறுத்து அது ஒரு நாளும் ஆகலாம், ஒரு ஆண்டும் ஆகலாம், பல ஆண்டுகள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஒவ்வொரு நுட்பமான ஒரு கல்லையும் ஒவ்வொரு சிற்பத்தையும் இவர்கள் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது எந்த தெய்வத்தினுடைய குறியீடுகள், இதில் புனிதமான தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, இதில் பலி தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, அப்புறம் ஆவிகளை எண்ணி பார்க்கின்ற அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதனால் இந்த இன்காவினுடைய டைனசிட்டியிலிருந்து வந்த ஐமாரா மக்கள் தமிழர்களில் என்னெல்லாம் நம்பிக்கை இருக்கோ, ஜோதிடம், சாஸ்திரம், மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கும் அந்த எண்ண அலைகள் எல்லாமே உண்டு. சூரியன், சந்திரன் எல்லாமே உண்டு. இப்போவும் அவங்க நியூ இயர் கொண்டாடுறது நம்ம எப்படி புது வருஷத்தை நம்ம போகிங்கிற மாதிரி கொண்டாடுறதில்ல, நம்ம அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்னு கொண்டாடுறோம். அவங்க சூரிய பொங்கல் மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அவங்க அந்த பழைய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேள்வியை பார்த்துட்டு காலையில் அதிகாலை சூரிய உதயத்தை அந்த உயரமான மலைக்குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சூரியன் உதயமாகிறத குடும்பத்தோடு நின்று அதை உள்ளங்கையை பார்வையை இருக்கிற மாதிரி 2 கையும் விரித்து அந்த சூரியனை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதை வழிபாடு செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மகத்துவம் வாய்ந்த பிரம்மாண்டமான இந்த தமிழ் கலாச்சாரத்தை ஒட்டி வாழ்கின்ற ஒரு இனம் இந்த தென் அமெரிக்க நாட்டில் பொலிவியா மற்றும் பெரு மற்றும் சிலியில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ் லக்கி குரு சேனல் வழியாக எதுக்கு உங்களுக்கு தகவலாக கொடுக்குறேன்னா, உலகத்தில் பல இனங்கள் மொழிகளை மறந்து, பல குடும்பங்கள் கூட மொழிகளை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொலிவியா நாட்டில் இருக்கும் இந்த ஐமாரா மொழி பேசக்கூடிய மக்கள், ஏன்னா உலகத்தில் 7 ஒண்டர்ஸில் ஒன்று இந்த மச்சு பிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நீங்கள் சாதாரணமான விஷயமே கிடையாது, நீங்கள் இணையங்கள் வழியாக கூட தேடி பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் உலகத்திலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வளவு உயரமான இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு டைனசிட்டி, இன்கா டைனசிட்டியை உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய எத்தனையோ தொல்லியல் துறை சார்ந்த ஆய்வுகளுக்குட்பட்ட கட்டிடங்கள் நிறைய இருக்குது. அவங்களுடைய அந்த மெஷர்மெண்ட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த புமாபுங்கூவில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடக்கலையே இவ்வளோ வியத்தக மாதிரி இருக்குன்னா, அந்த மச்சு பிச்சுவில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். இந்த புமாபுங்கூவில் இந்த இடையிடையே அங்கங்கே முகங்களை வச்சுருக்காங்க. இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கற்கள், அதனுடைய நிறங்கள், அதனுடைய அழகு, இதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இருக்குங்கிறது நம்மளால் அளவிட முடியல. வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களை பற்றி சொல்கிறாங்க. இருந்தாலும் எவ்வளவு காலங்கள் இந்த ஆயுள் இருக்கும், இவங்க எவ்வளவு வயசு கடந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பொலிவியா நாட்டில் இருக்கிற இந்த புமாபுங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஐமாரா கூச்சுவா அப்படின்னு மொழி பேசக்கூடிய பாரம்பரிய மகத்துவம் வாய்ந்த அந்த மக்களினுடைய அடையாளமாக இன்றும் இருக்கிறது. இந்த புமாபுங்கு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய மானுமெண்டல் காம்ப்ளெக்ஸ், அதாவது பொலிவியாவினுடைய பாரம்பரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திவானகு சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த திவானகு சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. திவானகு அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பையர் இருந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இன்றும் கருதப்படுது. இந்த திவானகு அப்படின்னு சொல்லக்கூடியதும் முக்கியமாக அந்த இன்கா டைனசிட்டியினுடைய காலத்தினுடைய அதே வழியாக வந்தவர்கள் தான். இந்த காலகட்டங்களில் இங்கே நிறைய சிற்பங்கள், நிறைய ஆர்கியாலஜிக்கல் நிறைய விஷயங்கள், அதே போல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய ஒர்க்கை உருவாக்கியிருக்காங்க, பில்டிங்ஸ் நிறைய கட்டியிருக்காங்க, நிறைய அரண்மனைகள் கட்டப்பட்டிருக்கு, நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு நிறைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாற்றுதலுக்கு உட்பட்ட மாதிரியான சில அடையாளங்களும் இங்கே இருக்குது. இந்த தமிழினுடைய அடையாளத்தை எதுக்கு இங்கே கொண்டு நம்ம செருகிறோம் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அப்படி இல்லை. ஆனால் இந்த ஐமாரா மொழி பேசுகிறவங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி பார்க்கும் பொழுது இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடக்கலைகள் எல்லாமே அவசியம் கண்ணுற்று நோக்க வேண்டிய விஷயம்தான். இந்த திவானகு மட்டும்தான் ஒருவேளை அங்கிருந்த இந்த திவானகு அரசு மூலமாக புமாபுங்கு அப்படிங்கிற இடம் இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் இந்த மச்சு பிச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் பார்த்திங்கன்னா
அவசியம் நம்முடைய ஸ்டைல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அந்த இன்கா டைனசிட்டி வந்து வேறொருவராக இருந்தால் கூட இவர்களுடைய அந்த பயணப்பாதைகளில் இங்கிருக்கிற சிற்பிகளையாவது அழைத்து சென்றாவது அவசியம் அங்கே அந்த புனரமைப்பு பணிகள், அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. எதுக்கு தொடர்ந்து சொல்கிறோன்னா, பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம தமிழ் லக்கி குரு சேனல் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துறது தான். ஏன்னா நம்முடைய நாடுகள், நம்மை சுற்றி இருக்கிற நாடுகள், ஆசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள் மட்டும்தான் நம்ம இந்த ஆய்வுகள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கொலம்பஸ் தான் வந்து அமெரிக்காவை முதல்ல கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு. இல்லைங்க, அதுக்கெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடியே தமிழர்களே நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அவங்க செய்யாத ஒரு விஷயம் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணலை. அந்த கற்களையும் பெரிய பெரிய பாறைகளையும் உடைத்து சிற்பங்களை மட்டும்தான் அடையாளப்படுத்தியிருக்காங்களே ஒழிய மற்றபடியான வரலாறுகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து மறந்தே போயிடுச்சு. ஆனால் அதை அடையாளப்படுத்தாமல் விட்டது பெரிய குறைவுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய நாடுகளில் இன்றைக்கும் வந்து விநாயகர் ஆலயங்கள் இருக்குது, முருகனுடைய விக்கிரகங்கள் இருக்குது. இப்படி சிற்பங்கள் வந்து இல்லாத தேசங்களே இல்லைங்க. அதனால் ராமருடைய, லக்ஷ்மணனுடைய, சீதாதேவியினுடைய, ஆஞ்சநேயருடைய விக்கிரகங்களும் இன்றைக்கி இருக்குது. அதனால் நீங்கள் சிரியா, ஈராக், ஜோர்டான், மற்ற எல்லா நாடுகள், அரபு நாடுகளில் கூட இப்போ நிறைய ஆலயங்கள் இப்போ சமீபத்தில் கட்டப்பட்டிருக்கு. இப்படி பார்க்கும் பொழுது இந்த பொலிவியா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புமாபுங்கு என்று சொல்லக்கூடிய, இந்த திமானகு என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு நினைவிடம் அப்படிங்கிறது, இது பெரிய அரண்மனையாக இருந்திருக்கலாம், பெரிய ஆலயமாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கான அடையாளங்களை இன்று நம்ம பார்க்க முடிகிறது. இந்த புமாபுங்கு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை இன்றைக்கும் ஆய்வுகள் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஆன்ஷியன்ட் ஏலியன்ஸினுடைய வடிவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தையும் கொடுக்குறாங்க. ஏலியன்ஸ் வந்து இங்கேருந்து அதனுடைய அடையாளங்களாக இது எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்படி பொலிவியாவினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 20 விஷயங்களை சொல்லலாம். இப்போது பொலிவியாவில் வந்து சாகல் தயா தென் அமெரிக்காவினுடைய சிறந்த தொடரின் ஒரு பகுதியாக இந்த சிமோன் பொலிவாரினுடைய பெயரிடப்பட்ட இந்த நாட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க எல்லா மக்களுமே. இதில் முக்கியமாக சொல்ல போனோன்னா, இந்த பொலிவியாவுக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய சரித்திர விஷயங்களை பற்றி நிறைய நம்ம ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த முக்கியமாக சரித்திரங்கள் அப்படின்னா, அந்த மயனுடைய நாகரிகத்தினுடைய தொடர்புக்கும் இந்த பொலிவியா நாட்டில் இருக்கின்ற இந்த கட்டிடங்களுக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருக்கா அப்படின்னா, மயன் நாகரிகம் முழுக்க முழுக்க நம்ம தமிழருடைய நாகரிகம், ஆதி தமிழர்கள், மூல தமிழர்கள், பூர்வீக தமிழர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். காந்தக்கோட்டை அழிந்த பிறகு பாதாள லோகம்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது இலங்கைக்கு அருகாமையில் இருக்கிற லெமூரிய கண்டம், குமரி கண்டத்தில் தான் இந்த காந்தக்கோட்டை இருந்திருக்கு. இந்த கம்போடியாவினுடைய அங்கோர் வாட்டை போல் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காந்தக்கோட்டை இருந்திருக்கு. கடல் கோளில் அழிஞ்சிருச்சு. ஆனால் பாதாள லோகம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய நேர் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் மெக்சிகோ. அந்த மெக்சிகோவில் தான் இந்த மயன்கள் மட்டும் போய் அங்கே இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அந்த மய நாகரிகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். மயனுக்கான அந்த நாட்காட்டி குறிப்புகளை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பாரம்பரிய வரலாறுகள் மட்டும் இல்லைங்க, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த சரித்திரங்கள். இதெல்லாம் கட்டிடங்கள் இருப்பதனாலும், இந்த அடையாளங்கள் கற்களில் இருப்பதனாலும் இன்றைக்கி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி அழிந்து போன எத்தனையோ விஷயங்கள் அடையாளப்படுத்தப்படாமல் நிறைய இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பூமிக்குள்ளும் பல்வேறு விதமான அதிசயங்களை சுமந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது இது மிக பிரம்மாண்டமான ஒரு பயணத்தில் நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஒவ்வொரு நாடுமே சாதாரணமானதில்லை. அந்த உயிரினங்கள், அதனுடைய வாழ்க்கை முறைகள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இதனுடைய பாவனைகள், இதனுடைய தொடர்பு படுத்தி அந்த கால நாட்காட்டிகள், மாத நாட்காட்டிகள், இவர்களுடைய படைப்புகள், கட்டிடங்கள், அரண்மனைகள், மனிதன் குடியிருப்பதற்கான கட்டுமான பகுதிகள், இப்படி வாழ்வியலுக்குண்டான அந்த உபகரணங்கள் தயாரிப்பதற்குண்டான விடயங்கள், இப்படி பல்வேறு விதமான அடையாளப்படுத்துதல்களை கொண்டிருக்கின்ற இந்த தேசம் இன்றும் கம்பீரமாக பல நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏலியன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்களா? அப்போ ஏலியன்கள் வந்து எந்த வடிவத்தில் இருப்பாங்க? இதுக்கான பல இந்த முதுமக்கள் தாலி மாதிரியாக தோண்டி எடுத்ததில் பல அடையாளங்களும் இருக்குது. அவர்களுடைய மண்டையோட்டு, எலும்பு கோடுகள், இதெல்லாமே எடுத்து ஆய்வுகளில் வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி தமிழனுடைய நாகரீகத்தினுடைய தொன்மைகளை பின்பற்றக்கூடிய இந்த தேசங்களும் சிவலிங்கங்களை உள்கொண்டிருப்பது காரணம் என்ன?
இந்த திவானகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் கிடைத்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இப்போ தான் அதிகமாக சொல்கிறாங்க. உலகத்திலே அதிகமாக கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏலியன்களுடைய பயணங்கள், இந்த ஏலியன்கள் வந்து இந்த பகுதிகளில் இருந்ததுக்கான அடையாளங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த புமாபுங்குல் இருக்கக்கூடிய திவானகு ஆர்கியாலஜிக்கல் அந்த சைட்டில் தான் இன்றைக்கும் ஆய்வுகள் செய்துட்ருக்காங்க. இது பொலிவியாவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த லா பிராஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு மிக அருகாமையில் தான் இது இருக்குது. ஒரு 2-3 மணி நேர பயணத்தில் அந்த இடத்த அடைய முடியும். இதனுடைய கட்டிடக்கலைகள், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வசிப்பிடங்கள், இந்த தேசத்தினுடைய எல்லைகளில் இந்த ஐமாரா மொழி பேசக்கூடிய மக்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இவங்களை பற்றி இன்னும் மேலும் மேலும் நம்ம கொஞ்சம் ஆய்வுகள் செய்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. இந்த தியாவனகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தொல்லியல் துறையினால் மீண்டும் 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 நிறைய ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம உணர முடிகிறது. இந்த பொலிவியா நாடு பொறுத்த வரைக்கும் வர்த்தக ரீதியாகவும் சர்வதேச ராஜதந்திர உறவு முறைகள் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய அளவில் நிறைய தொடர்புகள் உண்டு. ஆனால் சீனாவினுடைய வர்த்தகத்தினுடைய ஆளுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கே அதிகமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இம்போர்ட்டும் நிறைய பண்ணுறாங்க. அந்த அறிவியல் ரீதியான தொடர்புகள், தொழில்நுட்பம் சார்ந்த தொடர்புகள், நம்ம இது அமெரிக்க தேசம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆசிய நாடுங்கிறது கொஞ்சம் அதிகமான ஆக்சசபிலிட்டி இல்லாமல் இருக்குது. இப்படி இந்த கட்டுமானங்கள் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்ட கட்டிடங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே சளைச்சதில்லை பொலிவியா வந்து உங்களுக்கு தெரியும், அர்ஜென்டினா, பொலிவியா இதெல்லாமே வந்து கால்பந்தினுடைய ஆதிக்கம் மிகுந்த நாடுகள். இப்படி பல்வேறு விதமான கட்டிடக்கலைகளையும் உள்ளடக்கி வச்சிருக்கிற இந்த பொலிவியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த மச்சு பிச்சு சிவலிங்கம் ஏதோ ஒரு உறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த தமிழனுடைய நாகரிகத்தினுடைய அடையாளப்படுத்துதலாக எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் கசிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஐமாரா மொழி பேசும் மக்கள் தமிழனுடைய நாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். தென் அமெரிக்காவில் ஒரு தமிழ் மரபு திருவிழாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது. இந்தியாவுக்கும் பொலிவியாவுக்கும் பெருவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ராஜதந்திர ரீதியிலான உறவுகள் மேம்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் லக்கி குரு சேனலினுடைய இன்றைய தென் அமெரிக்க பயணத்தினுடைய அவசியமான இந்த காணொளி அனைவரும் மகிழ்வுடன் பார்த்து அனைவருக்கும் பகிரவும். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். வாழ்த்துக்கள், நன்றிகள்.